இன்றைக்கி எங்கள் ஊர் குளத்தில் வலை விட்டு ரோகு கண்டை பிடிக்கத்தான் வந்திருக்கோம். 4 இன்ச்சு கண்ணி ஒன்று, 5 இன்ச்சு கண்ணி ஒன்று, 2 வலை வச்சுருக்கோம். வலையை விட போகிறோம். வாங்க என்னென்ன மீன் நம்பிடுதுன்னு பார்க்கலாம். வலையை இறக்க போகிறோம். வலையை விட ஆரம்பிச்சிட்டான் மதியழகன். ½ kg 3/4 கிலோ இருந்தோன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு கண்ணியே போதும். 4 இன்ச்சு கண்ணியில் நல்ல மீன் உழுகும். ½ kg 3/4 கிலோ அந்த மாதிரி தரத்தில் நல்லா உழுகும். உங்களுக்கு மடி இறக்கமாக இருந்தால் எவ்வளோ பெரிய மீனாலும் நல்லாவே மாட்டி சுருண்டு கிடந்துக்கிறோம். ஒரு வலை ஃபுல்லாக எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க பாருங்கள். 1 கிலோ மால் இது. படகு ஓட்டின்னு இருக்கான் பாருங்கள் நம்ம பக்கத்தில். இவன் தான் படகு ஓட்ட போகிறான் துடுப்பு. சரி, நம்ம 2வது வலையை இறக்கி விட்டுட்டு இதை பார்க்கலாம். ரெண்டாவது வலையை கொஞ்சம் முள்ளுக்குள்ளாக கிடக்கிறதுனால சிக்கலாகுது. 2வது வலையும் விட்டு முடிக்க போகிறோம். படகு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால சரியாக எடுக்க முடியல. வீடியோ சரியில்லைன்னா கோச்சுக்கிற அதிகம் மன்னிச்சுக்கோங்க. 2வது வலையும் விட்டு முடித்தாச்சு. அப்புறம் அந்த ஃபஸ்ட் போட்ட வலையில் என்னென்ன மீன் விழுந்திருக்குன்னு போய் பார்க்கலாம். நல்ல சைஸில் ஒரு ரோகு கண்டை கிடக்கு. ½ kg சைஸ் இருக்கும். இந்த குளத்து ஜிலேபியும் பெரிய பெரிய ஜிலேபியாக கிடக்கு. ஜிலேபி அவ்வளோதான். வலையில் எதுவும் மீன் அவ்வளோவா சரியாக விழுகலை. ஜிலேபியாக தான் விழுந்திருக்கு நிறைய. அவ்வளோதான். இதுதான் நாங்கள் பிடிச்ச மொத்த மீன். மொத்தம் ஒரு 30 கிலோ இருக்கும். 2 மணி நேரமாக பிடிச்ச மீன் இது எல்லாமே. ஜிலேபி கெண்டை எல்லாம் நிறைய கிடக்கு. நம்ம கம்பெனிக்கு கொண்டு போகிறோம். கம்பெனி கொண்டு வந்தாச்சு. ஜிலேபி தனியாக ரோகு தனியாக பிரித்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெயிட்டு பார்க்கலாம். வெயிட் போட்டதுக்கப்புறம் ஜிலேபி ஒரு 20 கிலோவும், கட்லா ரோகு ஒரு 12 கிலோவும் இருந்துச்சு. மொத்தம் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மீன் எல்லாமே ஒரு 1000 ரூபாய்க்கு போணுச்சு. நம்ம வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலும் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம்.